you can go about living your life. You can always complain to them, or you can just move on like a warrior. துபாயில நடந்த இன்டர்வியூல அஜித் குமார் பேசியிருக்காரு. தென் அவரோட ஃபேமிலியை பத்தி, அவரோட ரசிகர்களை பத்தி, தென் அது மட்டும் இல்லாம அரசியல கொஞ்சம் மேலோட்டம் வந்துட்டு போயிருக்காரு. இதுல பெஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி என்ன சொல்லி ஆரம்பிச்சிருக்காருன்னா, தென் என்னோட கரியர்ல இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேங்க. தென் முக்கியமான காரணமே என்னோட ஃபேன்ஸ் தான். என்னோட கரியர்ல கார் ரேசிங் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், தென் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே என்னோட ஃபேன்ஸ் தான். என்னோட ஃபேன்ஸ் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. தென் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஸ்டின் கேட்கும்போது, நீங்க மேக்கப்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா தென் அஜித் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தென் இப்படி சொல்லி கேட்கும்போது தென் அஜித் கூலான ரியாக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் மேக்கப்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க, என்னோட ரியாலிட்டி என்னவோ என்னோட சினிமாவில தான் காமிப்பேன், நான் இப்பயும் நான் தான் காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி தென் கூட ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு. தென் இதை தாண்டி அவர் ஃபேமிலிக்குள்ள வரும்போது தென் அதை பத்தி என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னோட குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு நான் போகும்போது டைம் என்னவோ அந்த டயத்தை நோட் பண்ணி வச்சு நான் போவேன். எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கை தாண்டி நான் என்னோட குழந்தை படிக்கிற ஸ்கூலுக்கு நான் போவேன். அப்படி போகும்போது தென் என்னை தாண்டி ஐ மீன் வந்து நிறைய க்ரௌடு வந்துடும். ஏன்னா நிறைய நான் போகும்போது நிறைய கூட்டம் வந்துடும். ஏன்னா என் டயத்தை அவங்க நோட் பண்ணி முன்கூட்டியே வந்து கூட்டம் கூடிடுவாங்க. தென் இதை தாண்டி நான் உள்ள போயிட்டேன்னா அங்க இருக்கிற பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப க்ரௌடா இருக்கு, நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் கராரா திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி தென் அஜித் குமார் அவரோட ரியாலிட்டியை சொல்லியிருக்காரு தவிர யாரையும் வந்து குறை சொல்லி காமிக்கல. இதே மாதிரி பாயிண்ட்ல இன்னொரு இது சொல்றாரு. தென் அது என்னன்னா, இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.